Hey, good morning to SVP students. இன்னைக்கு நாம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 அக்கௌண்டன்சியில் யூனிட் 3 பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 20 அண்ட் எக்ஸசைஸ் 20 ரெண்டு சம்மும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முரளி அண்ட் சேது ஆர் ஏ பார்ட்னர்ஸ் இன் த firm. முரளி இஸ் கெட் ஏ கமிஷன் 10% ஃபார் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் த சார்ஜிங் எனி கமிஷன். இதில் கொடுத்துருக்காங்க பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷனில் 10%ன்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பாருங்கள் சேது அப்படிங்கிறவங்க கெட் ஏ கமிஷன் 10% ஃபார் ஏ நெட் ப்ராஃபிட் சார்ஜிங் ஆல் கமிஷன். இங்கே ஆல் கமிஷன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சார்ஜிங் கமிஷனோட ஓவரால் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சேது முரளி இவங்க ரெண்டு பேத்துக்கும் கமிஷன் டியூ எவ்வளோ அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் கால்குலேஷன் ஆஃப் கமிஷன் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு யாரோட கமிஷனை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா முரளியோட கமிஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது முரளியோட கமிஷன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா net profit before commission into percentage of commission divided by 100 அப்படின்னு போடணும். net before profit commission நமக்கு எவ்வளோ 1,10,000. ஸோ 1,10,000 நமக்கு போட்டுடுறாங்க. போட்டுட்டு நமக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 10% கொடுத்துருக்காங்களா, அப்போ 10% போடணும். ஸோ பாருங்கள் 10 divided by 100 இந்த ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் 1,10,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100 நமக்கு ஃபார்முலாவில் இருக்கிறது. ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 11,000 கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேதுக்கு கண்டுபிடிக்கிறோம். சேதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளி கமிஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 1,10,000. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிச்சது 11,000. இந்த 11,000 லெஸ் பண்ணும்போது 99,000. அப்போ இந்த 99,000க்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலையில் அப்ளை பண்ண போகிறோம். ஆஃப்டர் நெட் கமிஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா சேது கமிஷன் equal to net profit after Murali commission into percentage of commission divided by 100 plus percentage of commission அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம போட போகிறோம். ஸோ போடும்போது இந்த 99,000 அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளி கமிஷன் 99,000. இங்கே பாருங்கள் ஃபார்முலாவில் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ 10. அதுக்கப்புறம் 100 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. திரும்பவும் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனுங்கிறது 100. ஸோ போட்டோம் அப்படின்னா 110. அப்போ என்ன போடணும் அப்படின்னா 99,000 into 10 divided by 110 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 9,000 கிடைக்கும். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சேதுவோட ஆஃப்டர் கமிஷன். ஓகேவா, சேதுவோட ஆஃப்டர் கமிஷன். ஸோ இவ்வளோ தான், இது ஈஸியான சம்மு. ஸோ அதுக்கு அடுத்து கீழே பாருங்கள் 20th எக்ஸசைஸ் 20 பாருங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் 20ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே இல்லஸ்ட்ரேஷன் 20ல் என்ன சம்மு இருந்துச்சோ அதே தான் எக்ஸசைஸ் 20யும். ஸோ வாங்க எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். Sibi and Manoj are a partner in a firm. Sibi is get a commission of 20% of the net profit before charging any commission. Manoj is to be a get commission of rupees 20,000. அதாவது இந்த illustration 20ல் நமக்கு 10% கொடுத்துருந்தாங்க. எக்ஸைஸ் 20ல் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. ஸோ 20% வச்சு நம்ம இந்த சம்மை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ பார்க்கலாமா. அது இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். என்ன அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன், ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த சம்மு போடுறதுக்கு முன்னாடி. இதில் ஓவரால் கமிஷன் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ வாங்க சம்மு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எக்ஸசைஸ் 20 பேஜ் நம்பர் 116. கால்குலேட் த கமிஷன் டு சிபி. ஃபஸ்ட்டு சிபிக்கு போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கிறோம். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100ங்கிறது நமக்கு ஃபார்முலாவா. அப்போ 60,000 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20% கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 12,000. அதுக்கடுத்து பாருங்கள் கமிஷன் டு மனோஜுக்கு கமிஷன் போடும்போது நம்ம ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எழுதணும். அந்த ஃபார்முலாவை எழுதுறதுக்கு முன்னாடி 60,000ஓட நமக்கு முன்னாடி யாருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிபிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. சிபிக்கு கண்டுபிடிச்ச 12,000 நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 48,000 கிடைக்குமா. அந்த 48,000 வச்சு தான் நம்ம மனோஜுக்கு கமிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மனோஜ் கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபி கமிஷன் into percentage of commission divided by 100 plus percentage of commission. இது நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நோட்டில் ஒவ்வொரு தடவையும் நீ எழுதி தான் சம்மு போடணும். ஓகேவா. ஸோ அப்போ 48,000 into 20
divided by 100 plus percentage of commission நமக்கு எவ்வளோ 20 அப்போ 20 equal to 800 yes 20 equal to 8000 அப்போ 48,000 into 20 divided by 120 போட்டோம் அப்படின்னா 8000 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் அவ்வளோதான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எடுத்துக்காட்டு 20 நான் பாருங்கள் வியூ பண்ணி காட்டியிருக்கேன். இந்த சம்மை தெளிவாக பார்த்துக்கோ, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு, தெளிவாக போடலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள் 2 ஃபார்முலா. ஃபஸ்ட்டு கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம் இன்ட்டு கழிவு வீதம் டிவைடட் பை 100 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்து பாருங்கள் கழிவுக்கு முன் உள்ள நிகர லாபம் அப்படிங்கும்போது இன்ட்டு கழிவு வீதம் டிவைடட் பை 100 ப்ளஸ் கழிவு வீதம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபார்முலா போட்டு இந்த சம்மு போடணும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த சம்மு தான் நீங்கள் நோட்டில் போடணும். 20th சம்மு. இந்த சம்மு இங்கிலீஷ் மீடியத்தில் நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அதே மாதிரியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து இந்த இது யூனிட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 3 சம் இருக்குது. என்ன அப்படின்னா 21, 22, 23 இந்த 3 சம்முமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இது வரைக்கும் நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கல. ஸோ இந்த தடவை ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சேம் மாடல் தான் உனக்கு எக்ஸசைஸ் சம்மு. ஸோ இல்லஸ்ட்ரேஷனை பாரு. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ தெளிவாக சம்மு போடு. அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த யூனிட்டில் என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.